தற்போது கிடைத்துள்ள மேலும் ஒரு அண்மை செய்தி. தென்காசி மாவட்டம் செங்கோட்டை பகுதியில் அதிகபட்சமான மழை, கனமழை காரணமாக குளம் உடைந்து நெடுஞ்சாலையில் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. அதன் காட்சிகளை பார்க்கிறோம். இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விமலவேலன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் விமலவேலன், இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் பவித்ரா. தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்து வரும் நிலையில் தென்காசி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு சாலைகளில் மழை நீரில் மூழ்கியுள்ளன. குறிப்பாக செங்கோட்டை பகுதியில் உள்ள தஞ்சாவூர் குளத்தில் உடைப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் தமிழகத்தையும் கேரளாவையும் இணைக்கும் திருமங்கலம் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் சாலைகளில் வெள்ளமானது பாய்ந்தோடி வருவதால் அந்த பகுதியில் தற்போது தீயணைப்பு துறையினர் தயார் நிலையில் உள்ளனர். இதனைத் தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவர்கள் அந்த வழியாக வாகனங்கள் ஏதும் செல்ல விடாதவாறு அறிவுறுத்தல் செய்து வருகின்றனர். மேலும் சாலைகளில் ஆங்காங்கே சிக்கிக் கொண்ட வாகனங்களையும் மீட்கும் முயற்சியில் தற்போது தீயணைப்பு துறையினர் மற்றும் போலீசார் இணைந்து செயல்பட்டு வரும் நிலையில் இந்த வரலாறு காணாத மழையின் காரணமாக தென்காசி மாவட்ட மக்கள் மிகுந்த இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளனர். தென்காசி மாவட்டத்தில் ஆலங்குளம், சங்கரன்கோவில், வாஸ்தவநல்லூர், கடையநல்லூர் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் சேர்த்து இன்று ஒரே நாளில் அதிகாலை 7 மணி நிலவரப்படி வரலாறு காணாத வகையில் 1884 மில்லிமீட்டர் மழை அளவு பதிவாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பவித்ரா, தகவலுக்கு நன்றி விமலவேலன்.